வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எக்ஸாமில் அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்குற ஊமை தொடர்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த டாபிக் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இது வந்து 8th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. இந்த டாப்பிக்கு இலக்கண எச்எம் இருக்கு இல்லைங்களா, அந்த லெசனோட எண்டிங்கில் இருக்கும். இது மொழியை ஆள்வோம்ட்டு அதெல்லாம் இருக்கும். முதல் கேள்வி, மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு இருக்குங்களா, அது வந்து தடையின்றி மிகுதியாய். இது எப்படின்னா, இப்போது டேமில் வந்து மடை கட்டி தேக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த மடையை திறந்து விட்டோன்னா தடையின்றி மிகுதியாக, அதாவது வந்து வேகமாக வெளியேற இல்லைங்களா, அதை தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக பாருங்கள், திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் திரண்டுற, அதாவது அளவுக்கு மீறி அதிகமாக வந்து மக்கள் வந்துட்டாங்கன்றத அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வெடிப்படைத்தன்மை. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வந்து வச்சோம்னா அது வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுபோல் அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் விளங்கும். அதாவது பாரதியாரோட பாடல்கள் எல்லாருக்கும் எளிமையாக விளங்குற மாதிரி நடைமுறை மொழியில் இருக்கும். அதை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து, பொறுத்துக்களை காக்கை உட்கார பனமழம் விழுந்தது போல், இந்த மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸாமில். இதுக்கு எதுனா தற்செயலான செயல். காக்கா உட்கார்றதுக்கும் அங்கேருந்த பனைமழை வந்து கீழே விழுறதுக்கும் வந்து தற்செயலான செயல் தான் அது. காக்கா உக்காந்ததுனால பனைமழை விழல, அது வந்து தற்செயலாக நடந்த ஒன்று. அடுத்து, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். இது வந்து எதிர்பாராத செயல். சரிங்களா, அது வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். எதிர்பார்க்காத ஒன்று திடீர்னு நடக்குது இல்லைங்களா, அது வந்து எதிர்பாராத செயல். அடுத்து, பசுமரத்து ஆணி போல். அது வந்து எளிதில் மனதில் பதித்தல். இது எப்படின்னா, பச்சை மரத்தில் ஆணி அடிச்சோன்னா ஈஸியாக உள்ளே போயிடும் இல்லைங்களா, அதாவது டக்குன்னு உள்ளே போயிடும், பதிஞ்சிரும் அது உள்ளே போயிட்டு. அதுதான் வந்து எளிதில் மனதில் பதிதல். அந்த பதிதலும் இந்த பதிதலும் ரிலேட் பண்ணுறாங்க. அடுத்து, விளக்கு இறைத்த நீர் போல. இது வந்து பயனற்ற செயல். சரிங்களா. அடுத்து, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அதுக்கு வந்து ஒற்றுமையின்மைன்னு வரும். எப்படின்னா, நெல்லிக்காய் மூட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற நெல்லிக்காய் கீழே கொட்டினீங்கன்னா எல்லாம் ஒன்றா நிற்காது, உருண்டு கண்ணாபின்னான்னு ஓடும் இல்லைங்களா, ஒற்றுமை இல்லாமல். அதுதான் வந்து இப்படி சொல்கிறாங்க. இதில் இருக்கிற 7 கொஷினுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்து வச்சுங்க. அடுத்து, குன்றில் மேலிட்ட விளக்கு போல். அதாவது இப்போ கீழே தரையில் வச்சிங்கன்னா, ஒரு லைட்டை கூட வச்சுங்க, தரையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் வெளிச்சம் தெரியும். இதே வந்து கொஞ்சம் ஹைட்டான இது மேலே வச்சிங்கன்னா அது வந்து வெளிச்சம் வந்து பரவலாக தெரியும். அதாவது கீழே வச்சது கூடயோ மேலே வச்சிங்கன்னா நல்லா வெளிச்சம் தெரியும். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. அதுக்கான ஊமை என்ன கொடுக்குறாங்கன்னா, காந்தியடிகளின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் உலகமெங்கும் வீசுகிறது. அதாவது எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ், நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது இல்லைங்களா, வெளிச்சம் சொன்னோம் இல்லைங்களா, அதுபோல் அவரோட புகழ் வந்து உலகெங்கும் ஒளி வீசுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து, வேலியே பயிரை மேய்ந்தது போல். வேலின்றது எதுக்கு போடுவாங்கன்னா, இந்த பயிர் வந்து மற்ற ஆடு மாடுகள் மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு போடுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த வேலி வந்து யாரும் மேயாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் வந்து வேலி போடுவாங்க. ஆனால் அந்த வேலியே பயிரை மேயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாதுகாக்க வேண்டிய ஒன்று அதை வந்து கெடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, வேலியே பயிரை மேய்ந்தது போல் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களே தவறு செய்கிறார்கள். அதாவது உயர் பதவியில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அவங்கள வந்து உயர் பதவியில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களே தப்பு செய்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இதோட பொறுத்துறாங்க. சரிங்களா. அடுத்து, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் நான் எதிர்பார்க்காமலேயே என் பிறந்த நாளுக்கு எனக்கு புத்தாடை வாங்கி தந்தார் என் அப்பா. என் மாமா வந்து மிதிவண்டி வாங்கி தந்தார். அதாவது ஒரு நல்ல விஷயம் தானாக நடக்குது அப்படின்றது தான் வந்து இதுக்கான பொருள். அடுத்து, உடலும் உயிரும் போல். இப்போது உடலும் உயிரும் ஒன்றா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கூட 2 பேர் சொன்னாங்கன்னா உடம்பு உசுருமா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உடலும் உயிரும் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கந்தனும் குமரனும் உடலும் உயிரும் போல் எப்போதும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருந்தே இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடலும் உயிர்னா உடலை விட்டு உயிர் போச்சுன்னா
அதாவது இறந்துருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உடலும் உயிரும் ஒன்றா இருந்துச்சுன்னா தான் அவங்க மனிதன் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நட்பில் இப்படி இருந்தாங்க அப்படின்றது தான் வந்து இதுக்கான பொருள். அடுத்து கிணத்து தவளை போல். இப்போது வெளியே வந்து தவளை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும். இதே வந்து கிணத்துல அந்த தவளை இருந்துச்சுன்னா வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த தவளைக்கு. அதுதான் வந்து வெளியே இருக்கிறது தெரியாது இருக்கிறது தான் வந்து இப்படி பொருளாக சொல்கிறாங்க. அதாவது தவளை வந்து வெளியே இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். இதே வந்து அந்த தவளை வந்து கிணத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா கிணத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும், வெளியே நடக்கிற விஷயம் எதுவும் தெரியாதுன்றது தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, கந்தன் கிணற்று தவளை போல் நாட்டு நடப்புகளை அறியாமல் இருந்தான். அதாவது வீட்டில் விஷயத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு வெளியே இருக்கிற எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சில ஊமை தொடர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. தேங்க்யூ.